பாஸ் கானா வினோத். நான் குமார் அவசரப்பட்டிய எனக்கு இது போதும் ப்ளீஸ், எனக்கு இது போதும். கஷ்டப்பட்டு நான் விட்டு பெரிய போச்சுன்னு வச்சுக்க. இல்ல எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரி, எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரி. நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதும்டா. உங்க வாழ்க்கையில ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல இருந்தாருன்னா கூட கண்டிப்பா அந்த பக்கம், ஏன்னா நம்ம மரியாதை நம்ம காப்பாத்திக்கணும். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 96 அண்ட் எபிசோட் 97 ஓட ரிவ்யூ தான். தர்பீஸ் எனக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாப்புலையோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தர்பீஸ் பிரச்சனையில இருந்தா எபிசோடே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பாடி விட்டாப்புல. வினோத் வந்து ஒரு பழைய பாட்டை பாடிட்டு இருந்தாப்புல. அங்க இருக்க எல்லாருமே அதை ரசிச்சு கேட்டு இருந்தாங்க. ஆனா தர்பீஸுக்கு பிடிக்கலையாமா, அது பழைய பாட்டு, மொக்க பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. வினோத்லாம் இங்க பாரு, நான் களத்துல இறங்கினா அந்த ஆளை வந்து அழ வைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தர்பீஸ்ட கேட்டா, எல்லாரும் இப்படிலாம் தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா நானும் வந்து நீங்க பேசுறதெல்லாம் தேடி தேடி தப்பா கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. யோ தர்பீஸ், அந்த மனுஷன் மட்டும் பாடிக்கிட்டு இருக்காப்புல, உனக்கு என்னையா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் எத்தனை வாட்டி நடிக்கும் போது அந்த மனுஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிட்டாப்புல. நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப எவ்வளவு கெடுத்திருக்காரு தெரியுமா? அப்புறமா அங்க இருக்கிற எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் கானா வினோத் அந்த பாட்டை பாட சொன்னோன்னே அந்த மனுஷன் வந்து மறுபடியும் பாடினாப்புல. மனம் இருந்தால் பறவை குட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் அப்படிங்கிற அந்த பாட்டு. அந்த வரியை கேட்ட உடனே பிரவீன் காந்தி சார் வந்து, சார் எவ்வளவு அழகான வரிகள்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. உடனே கானா வினோத், ஆமா அறிவு இருந்தா அப்படி பேசுவானா, ஏதாச்சும் ஒரு சீன் எடுத்து பைத்தியக்கார மாதிரி நடிக்கத்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தர்பீஸ்க்கு கோவம் அப்படியே பொங்கி எழுந்து வந்துருச்சாமா. அங்கேருந்து எழுந்து வந்துட்டு, இப்ப பாரு கானா வினோத்தை எப்படி எக்ஸ்போஸ் பண்றேன் பாரு, அவன் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான்றதை நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குச்சி ஒரு குல்ஃபி பாட்டெல்லாம் அந்த மனுஷன் பாடவே இல்லை. சும்மா நான் பாடினேன் இவ்வளவு பெரிய ஷோல வந்து பொய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் ப்ரூவ் பண்ணட்டுமா? அந்த மனுஷன் மட்டும் பாடி இருந்தாருன்னா நான் ஒரு சைடு காதை அறுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை கேட்டு எனக்கு சிரிப்பு தாங்கல. சரி ரைட்டு, சீக்கிரம் போய் தர்பீஸ் ஒரு சைடு காதை அறுத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குச்சி குல்ஃபி பாடவே கிடையாது, ஒரு படத்துல பாடிருக்கேன்னு சொல்லுங்க, நான் ஒரு காதை அறுத்துக்கிறேன். ஏன்னா நீங்களே டைரக்டா யூடியூப் ஓபன் பண்ணுங்க, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை ஓபன் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல சிங்கர்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி பேரா கானா வினோத் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல, எப்பா தர்பீஸ் காதை அறுத்துக்கிறேன்னு சொன்னியே, சீக்கிரம் அடுத்துட்டு ஒரு வீடியோ போடுப்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஒரு படத்துல பாடிருக்கேன்னு சொல்லுங்க, நான் ஒரு காதை அறுத்துக்கிறேன். காதுனாச்சு, நான் ஒரு டாக்டருமா, படிச்சோமா, பிசியோதெரபிஸ்டுமா, என்கிட்ட பேசலாமாமா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை கேட்க தெரியல. வெளியே இவ்வளவு நாள் போய் தங்கி இருந்தியே, கானா வினோத்தை உள்ள வந்து இந்த மாதிரி பாடலுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளம்பி வந்திருக்கே. அட்லீஸ்ட் போய் ஒரு ஃபேக்ட் செக் ஆகி பட வேணாம்? அதான் அங்கேயே கொட்டை எழுத்துல கானா வினோத்னு போட்டிருக்கே. அதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மனுஷன் பாடலன்னு எப்படி உன்னால வாய்க்கூசாம பேச முடியுது? வாய்க்கூசாம பேசுறது கூட பரவாயில்ல, ஒரு காதை அறுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் தைரியமா விடுறேன்னா யாரையா நீ தர்பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வேற வினோத் சொல்றாப்ல, நான் உள்ள வரும்போதே அந்த ஒரு குச்சி ஒரு குல்ஃபி பாட்டை தானே போட்டாங்கன்னு சொல்லி கேட்டா, நான் வரும்போது கூட தான் சூப்பர் ஸ்டார்னு பாட்டை போட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் தான் போட்டாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தர்பூசணி வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லா இன்டர்வியூலையும் சரி கானா வினோத்தை பத்தி கழுவி தான் ஊத்தி வச்சிருக்காப்ல. திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ள போகும்போது கானா வினோத்தை பிடிக்காதுன்னு சொல்ல வேணாம், பிடிக்கும்னு சொல்லாமே இருக்கலாம்ல. நானும் அவரும் வந்து மெய்யழகன் காம்போ மாதிரிப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்க்கிலேயே பேசிட்டு எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவைதானா? ஒரு குச்சி குல்ஃபி யார் பாடினாங்க? அப்புறமா மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது 6 ஃபைனலிஸ்ட் 7 எக்ஸ்கண்டன்ஸ் இப்போதைக்கு உள்ள இருக்காங்க இல்லையா. ஒவ்வொருத்தரா வந்து நான் வெளியே போனதுக்கு அப்புறம் கூட இவங்களோட கான்டாக்ட்ல இருப்பேன், வெளியே போனா கூட இவங்களோட கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்டா விக்ரம் வந்தாப்புல யார் பேரை சொல்லுவாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஸோ திவ்யா பேரை தான் வந்து சொன்னாப்புல. வேவல் செட்டே ஆகல, அதனால ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிக்கலாம், பட் பர்சனலா வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் யார் கூட கனெக்ட் ஆவாருன்னு சொல்லி கேட்கும்போது அரோரா பேரை வந்து சொன்னாப்புல. கண்டிப்பா கான்டாக்ட்ல இருப்பேனா நான் வந்து அரோரா. அண்ட் அடுத்த தர்பீஸ் வந்தாப்புல. தர்பீஸ் வந்தா யார் பேரை சொல்லுவாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தானே. அதுக்கேற்ற மாதிரி வினோத் பேரை தான் வந்து சொன்னாப்ல. வினோத் பேரை சொன்னது கூட பரவாயில்ல, விக்ரமாச்சி வந்து நாங்க ப்ரொஃபஷனலா வரும்போது ஒர்க் பண்ணிப்பேன், பர்சனலா தான் கனெக்ட் ஆக மாட்டேன்னு சொன்னார்ல. இவர் ப்ரொஃபஷனலா கூட அது ஒரு ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்றாங்க, அந்த ப்ரோக்ராம்ல கானா வினோத் இருக்காருன்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கு கூட இவர் போக மாட்டாராமா. ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல இருந்தாருன்னா கூட கண்டிப்பா அந்த பக்கம், ஏன்னா நம்ம மரியாதை நம்ம காப்பாத்திக்கணும். அண்ட் யாரு கூட கனெக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சபரி பேரை சொல்லிட்டு கூடவே வியானா திவ்யா அப்படிங்கிறாப்ல. ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்த நேரத்துல இருந்து வியானா கிட்டையும் திவ்யா கிட்டையும் மாறி மாறி வளைஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. அதனால அவங்க 2 பேர்கிட்டையும் வெளியே
போனதுக்கு அப்புறம் டச்ல இருப்பாராமா. சபரி மட்டும் இல்ல, திவ்யா, வியானா. அந்த அடுத்த கானா வினோத் வந்தாப்ல இந்த வீட்லயே வந்து மல்டி டேலண்டட் அப்படின்னா பிரவீன் தான். அதனால வெளியே போனதுக்கு அப்புறம் கூட பிரவீன் கூட கான்டாக்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த தர்பீஸ் வாசையிலேயே அடி கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சு நவுத்தி விட்டாப்ல. அவர் சொன்னதே சூப்பரா இருந்துச்சு. அதாவது இந்த வீட்ல எல்லார்கிட்டயுமே ஒரு டேலண்ட் இருக்கு, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் கத்துக்க முடியும். ஆனா இந்த தர்பீஸ் கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிறது சொல்லுங்களேன். அந்த மனுஷங்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி அந்த மனுஷங்கிட்ட நான் என்னத்தை தான் கேட்கறது. அதனால இண்டிவிஜுவல் டேலண்ட்னு ஒண்ணு இல்லாத மனுஷங்கிட்ட நான் கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. இவர்கிட்ட நான் என்ன கத்துக்கிறது, இவர்கிட்ட நான் போன் போட்டு வெளியே போய் நான் என்ன பேசுறது நீங்க சொல்லுங்க. அந்த அடுத்ததால நம்மளுடைய நடிப்பறக்கி சாண்ட்ரா அவர்கள் வந்தாங்க. சபரி, கானா வினோத் அண்ட் விக்ரம் இவங்க 3 பேர் கூட தான் நான் வெளியே போனா கூட கான்டாக்ட்ல இருப்பேன். ஏன்னா கேமை தாண்டி எனக்காக அவங்க நின்றுருக்காங்க. அதுலயும் குறிப்பா சபரி சொல்லுவேன். ஏன்னா அந்த டாஸ்க்ல அவன் தான் டாப்பரா இருந்தான். அதை மீறி எனக்காக இறங்கி வந்தான்ல. இவ்வளவு நாளா இறந்து போன அண்ணனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் சபரி தான் என்னுடைய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா புளிஞ்சு விட்டாங்க. அண்ட் வியானா இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரத்துல இருந்து சாண்ட்ரா போட்டு அடிச்சு நவுத்தி விட்டாங்க இல்லையா. அதனால வியானா கூட வைப் செட் ஆகல. அவ கூட வெளியே போனா கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன், வேணா பேனிக் அட்டாக் வேணா போடுவேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. கோர்ஸ் வந்து வியானா கூட எனக்கு அவங்க கூட அந்த வைப் செட் ஆகல. அந்த அடுத்த சபரி வந்தாப்ல. சபரியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாவே தங்கச்சின்னு சொல்லிட்டு அதிகமா உருகுறதே ரம்யா கூட தானே. அதனால வெளியே போனா கூட நான் ரம்யா கூட தான் வந்து கான்டாக்ட்ல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் வியானா வந்து நீ வீட்ல மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சபரியை பார்த்து சொல்லிட்டார் இல்லையா. அந்த மாதிரி சொன்னது கூட நான் போய் வெளியே கான்டாக்ட்ல இருக்க முடியுமா, அதனால இருக்க முடியாதுட்டாப்ல. என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலுமே அது அந்த புஷ் அண்ட் புல் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் கடைசியா திவ்யா வந்தாங்க. இப்போ ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரம்யா அண்ட் திவ்யா 2 பேர் தானே பயங்கர க்ளோஸா இருக்காங்க. அதனால இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நான் ரம்யா கூட தான் கான்டாக்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் யாரு கூட கான்டாக்ட்ல இல்ல, மூஞ்சில கூட முழிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்ட்ரா வந்து என்னுடைய எல்டர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விக்ரமாச்சி எதுவா இருந்தாலும் ஃப்ராடுனாப்ல, கோலனாப்ல, ஈகோமேனியக்னாப்ல எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேரா சொன்னாப்ல. அந்த மனுஷன் கூட வெளியே போனா நான் பேசிடுவேன். ஆனா என் கூட நல்லா பழகிட்டு என் முதுகுல குத்துன சாண்ட்ரா கூட நான் மூஞ்சில கூட முடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு பின்னாடி போயிட்டு என்னென்னமோ அலிகேஷன்ஸ்லாம் வச்சு மொத்தத்தையும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாண்ட்ராவுடைய லுக்கு நிறைய பேசுறா, இவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக்க போட்டாதான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லுக்கே அப்படிதான் இருந்துச்சு. வேணாம்பா அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் சாண்ட்ரா. பட் இந்த வீட்டுல சாண்ட்ரா பண்ண அட்டூழியத்துக்கு எல்லாருமே குரல் கொடுத்திருந்தாலும் கடைசி வரைக்கும் சாண்ட்ரா மேல ஏதோ ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு காரணத்தினால தான் சாண்ட்ரா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே சாண்ட்ராக்காக நின்ன ஒரே ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திவ்யா தான். ஆனா திவ்யாவை இந்த வீட்டுல யார் ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தா அது சாண்ட்ரா தான். அது இப்ப வரைக்கும் திவ்யாக்கு தெரியாம தான் இருந்துச்சு. எப்ப ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள வந்தாங்களோ அவங்க எல்லாருமே திவ்யாவை பத்தி சாண்ட்ரா என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் A to Z சொன்னதுனால ஓ இவ்வளவு பண்ணிருக்காளா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவ கூட பேசுறது இல்ல, மூஞ்சில கூட முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில போய் சாண்ட்ரா கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன். அப்புறமா பணப்பெட்டி 2.0 உடைய டாஸ்க் 7 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து புலம்பினா பணம் வருமா. அதாவது ஆக்டிவிட்டி ரூம்ல போயிட்டு இந்த சீசன்ல நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி புலம்பணுமா, நல்ல விதமா புலம்புனா நிறைய காசு வருமா, புலம்புனது சரியில்லைன்னு சொல்லி பார்த்தா பாவக்காய் ஜூஸ் வருமா, கொடுக்கறது 5 நிமிஷமா, இந்த 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா புலம்புனா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. புலம்புறீங்களோ, பணம் வந்துட்டே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்தாப்ல அந்த மனுஷன் மனசுல இருந்து எல்லாத்தையும் கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சாப்ல. நீங்க வந்து கிரே அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்தீங்க. அந்த கிரேவை நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வியனாவுடைய பக்கெட் பிரச்சனையெல்லாம் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல பாத்துக்கலாம்னு விட்டுருப்பேன். ஆனா நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஃப்ரைடே நைட் வரைக்கும் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில பாத்தீங்களா ரீஎன்ட்ரில அவ வந்து என்ன ஃப்ரைடே நைட் வரைக்கும் போட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்ல. அண்ட் அடுத்த திவ்யா மேட்டர் கொட்டாப்ல. திவ்யா பொறுத்த வரைக்கும் தலையானதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க, அடுத்த வாரம் தலை டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு ரிவ்யூன்னு ஒன்று வச்சிருந்தா கழுவி ஊத்திருப்பேன்ல. கனி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கெல்லாம் 3 நாள் ஏங்கி அழுது. அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது எனக்கே கிரிஞ்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. வெளியே இருந்து நம்ம விக்ரம் மேல என்னென்ன ஒப்பீனியன்லாம் வச்சோமா அந்த எல்லா ஒப்பீனியனும் மனுஷன் அவருக்கு அவரே புலம்பிக்கிறாப்ல. அதுக்கான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிக் பாஸ் தான். கிரேன்னு சொல்லி நீங்க போட்ட அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அவரே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் அந்த மனுஷன் புலம்புக்கு உனக்கு 2 பாவக்காய் ஜூஸும் 70,000 ரூபாய் கேஷும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கவுண்ட் பண்ணி சொன்னாப்ல. ஆனா பிக் பாஸ் வெரிஃபை பண்ணி பார்த்து அது 70,000 இல்லப்பா 60,000 தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாரு. 70,000 இருக்கு பிக் பாஸ். விக்ரம் நீங்கள் சம்பாதிச்ச தொகை 60,000.
60,000 அண்ட் அடுத்து அரோரா வந்தாங்க. உண்மையா சொல்றேன், அரோரா புலம்புனதெல்லாம் கேட்டு என் கண்ணு என்னையே அறியாம கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள பல கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாலும் எல்லா சீசனை கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அரோரா அளவுக்கு வலி அனுபவிச்சங்க, அரோரா அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா சத்தியமா முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 வாரம்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஏசி கரெக்டா இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி அங்கங்க பீன் பேக்கை போட்டு துஷார் கூட பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் டாஸ்க் விளையாட ஆரம்பிச்சாங்க. நல்லா தான் விளையாடினாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்களுக்குன்னு ஒரு அப்ரிசியேஷன், அவங்களுக்குன்னு ஒரு பிரசன்டேஷன், விஜய் சேதுபதி எக்ஸ்ட்ராவா தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு நல்லா ஜம்முன்னு இந்த வீட்டில் வச்சுக்கிட்டதுனால புலம்புறதுக்கு கூட ஒண்ணு இல்லைங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சான்ஸ் எனக்கு ஈஸியா தான் கிடைச்சிச்சு, இந்த சான்ஸை எடுத்துக்கலாமா வேணாமான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ரைட்டு போனா காசு கிடைக்கும், அதை வச்சு ஸ்டடீஸை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆப்ஷனையே சூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா துஷாரு காமர்தின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அவங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டாஸ்க் வேற என்னத்த புலம்புறதுன்னு ஒன்றும் தெரியல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ எங்கம்மா புலம்புன, இந்தா ஒரு 6 பாவக்காய் ஜூஸை குடிச்சிட்டு நீ புலம்பல இருந்தாலும் நான் மன்னிச்சு உனக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி பாவப்பட்டு கொடுத்து அனுப்பிச்சாரு. 20,000 தானா? புலம்ப ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னதுக்கே 20,000 கொஞ்சம் ஓவர் தான். ஆல்ரெடி சாண்ட்ரா எல்லா கேமராலையும் போயிட்டு தனியா தான் புலம்பிட்டு இருப்பாங்க. அதையே ஒரு டாஸ்கா கொடுத்த உடனே சரி ரைட் இங்க 2 புலம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஸ்டார்டிங்ல வந்து உள்ள வரும்போது நான் பல கஷ்டத்தோட தான் உள்ள வந்தேன். என் குழந்தைக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம தான் உள்ள வந்தேன். என் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது தான் எனக்கு இந்த சீக்ரெட் டாஸ்கே கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கை வந்து பல்ல கடிச்சிட்டு நான் பண்ணேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமான அப்ரிசியேஷன்லாம் வந்து கிடைச்சிச்சு. பிரஜனுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். கடத்துல பார்த்தா பிரஜனையை விட்டு வெளியே போயிட்டாப்ல. நான் குடுக்குடுன்னு வெளியே ஓடி வந்தேன். பட் பிரஜனை உள்ள போய் இருந்து சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மறுபடியும் உள்ள வந்தேன். பிரஜன் போனதுல கொஞ்சம் உடஞ்சி தான் இருந்தேன். ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, வெளியே உங்களுக்காக எத்தனை கோடி மக்கள் சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா, மொத்தமே 2 பேர் தான், நானும் பிரஜனும் தான், நாங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கு பத்தாதா, எஞ்சி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நானும் எஞ்சி நின்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே போதுமா உன்னை விட்டா 2 நாளைக்கு புலம்புவ போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜூஸையும் 70,000 ரூபாய் கேஷையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. வாழ்த்துக்கள், எடுத்துட்டு போய் தேங்க்யூ பாஸ், கேஷ் பாக்ஸ்ல போட்டுடுங்க. 70. அண்ட் அடுத்தா கானா வினோத் வந்தாப்ல. என்னுடைய கேரக்டரே வந்து டாஸ்கா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாட்டிட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ராஜா டாஸ்க்ல என்ன கீழே இறக்கி விடுறதுக்கு எவ்வளவு சதி பண்ணாங்க தெரியுமா. இது வரைக்கும் மொத்தமா 4 வாட்டி நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஆனா எதுக்கு போனேன்றது இப்போ வரைக்கும் எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரில இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மறுபடியும் உள்ள வந்தேன். அப்போவாச்சும் அவன் திருந்திருப்பான்னு சொல்லி பார்த்தா ஜேம்ஸ் கேமரூன்கிறான், கிறிஸ்டோபர் நோலன் இன்னும் திருந்தல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு என்னமோ உலகநாயகன் கமலஹாசன் நினைப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த புலம்பல்ல கூட வாட்டர்மெலன் தான் போட்டு அடின்னு அடிச்சு நவுத்திட்டு இருந்தாப்ல. சரி ரைட் நீங்க நல்லா புலம்புனீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 2 பாவக்காய் ஜூஸ் 90,000 ரூபாய் கேஷையும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாப்ல. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேரும் சேர்ந்து 2,40,000 ரூபாய் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறதுனால 15,58,500 ரூபாய் சேர்ந்துருச்சு. தேங்க்யூ. அந்த அடுத்தா சபரி வந்தாப்ல. எதுக்கு இவன் எமோஷனே இல்லாம இருக்கான்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ரம்யா வந்து என்ன அண்ணன், நான் அவளை தங்கச்சி, எதுக்கு அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கனியோட சேர்ந்தா குரூப்பிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்னு ரீஎன்ட்ரில வந்த ரியானா என்னை பார்த்து மிச்சர்னு சொல்றா. இதுல இந்த வாட்டர்மெலன் சார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம எனக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல எனக்கே ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா புலம்புனே பிக் பாஸை பார்த்தாப்புல. உனக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் கிடைக்காது, எக்ஸ்ட்ராவா ஒரு 5,000 இன்கிரிமெண்ட் தரேன், 1,05,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. 1,05,000 ரூபாய் இருக்குண்ணே. நீங்க புலம்புகளுக்கு 5,000 டிப்ஸ். கடைசியா திவ்யா வந்தாங்க. திவ்யாவுடைய வாயை அடைக்கிறது தான் கஷ்டம். பேச விட்டா 2 மணி நேரத்துக்கு பேசிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்லயே நம்ம பார்த்திருக்கோம். விஜய் சேதுபதி ரெக்வெஸ்ட் பண்ணுவாப்ல, திவ்யான்னு வந்துட்டா மட்டும் கொஞ்சம் பதறுவாப்ல, ஏமா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டா பேசிடுவல அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது கூட திவ்யா கிட்ட கேட்கணுமா, டைம் இல்லையே, இருக்கிறது 2 நிமிஷம் தானே, பேசி முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பதறுவார் இல்லையா. அதையே ஒரு விஷயமா எடுத்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் லென்த்தா பேசுறேன்னு சொல்றாங்க. எனக்கு லென்த்தா தான் பேச வரும், லென்த்தா பேசினா அது என்ன தப்பு அப்படிங்கிறத அதையே லென்த்தா பேசிட்டு இருந்தாங்க. ரைட்டுமா, நீ லென்த்தை வச்சே லென்த்தா பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தி வளைச்சு விக்ரம் கிட்ட வந்துட்டாங்க. அந்த மனுஷன் அழுகலாம், அந்த மனுஷன் சிரிக்கலாம், அந்த மனுஷன் எல்லா எமோஷனையும் காட்டலாம், ஆனா நாங்க காமிச்சா மட்டும் தப்பா, என்ன பார்த்து பிராடுங்கிறாப்புல, கோலங்கிறாரு, ஈகோ மணியக்குன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாப்புலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கழுவி ஊத்திட்டு அதுக்கப்புறமா சாண்ட்ரா கிட்ட வந்துட்டாங்க. எங்க அம்மா வந்தாலே, தாய் கிழவி வந்து சொன்னாலே, இவன் சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருன்னு சொன்னாலே நான் தானே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் லென்த்னு சொல்லி லென்த்துக்கு ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸை பார்த்தாப்புல. சரி ரைட்டு நல்ல வேளை 5 நிமிஷம் டாஸ்கை வச்சோம், இல்லைன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு திவ்யா பேசுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, எம்மா தாயே தயவு செஞ்சு நீ முடிச்சுக்கோமா, உனக்கு பாவக்காய் ஜூஸ் எல்லாம் வேணாம், இந்த 1,00,000 ரூபாய் எடுத்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்புல. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டியில 17,63,500 ரூபாய் சேர்ந்துருச்சு. 1,00,000 guys. சூப்பர்.
அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அரோரா போயிட்டு அந்த பொட்டிக்கிட்ட நின்றுட்டு நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பூச்சாட்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்பவே சாண்ட்ரா வந்து பாரு தேவையில்லாம வேடெல்லாம் செய்யாத, வா லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் எச்சரிக்கை எல்லாம் பட்டு இருந்தாங்க. வந்து அரோரா அமுச்சு விட்டு இது இன்னொருத்தும் போயிட்டு நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பவே அந்த மனுஷன் அரோரா எடுக்க போறாங்கன்னு சொல்லும் போதே இந்த மனுஷனும் போயிட்டு பொட்டி மேல கை வைக்கிற மாதிரி ஆக்ஷன் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாப்ல. ஆக்சுவலாக இந்த அன்சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அரோராவும் கானா வினோத்தும் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அரோரா வந்து இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து கானா வினோத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. பொட்டி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா 5 பேர் இருப்பாங்க. இதுலேருந்து ஒருத்தவங்க எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க, மிட் வீக் எவிக்ஷனில் ஒருத்தவங்க வெளியே போவாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வெளியே போயிடுவாங்க. கடைசியாக ஸ்டேஜுக்கு மொத்தமே 2 பேர் தான் வருவாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு தான் வந்து பணம் கிடைக்கும், அவங்கள போக மீதி இருக்கவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொட்டி எடுத்துகிட்டு போனவங்களுக்கு தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த பொட்டியை வந்து நைட்டே கூட எடுத்தாலும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப கானா வினோத் வந்து இல்ல நாளைக்குலாம் கூட டாஸ்க் இருக்கும்ல, டாஸ்க் வச்சதுக்கு அப்புறமா தான் எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லும்போது கூட மறுபடியும் அரோரா வந்து இல்ல யாராச்சும் எடுக்கணும்னு நினைச்சா நைட்டு கூட எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா அரோரா வந்து கானா வினோத்தை லைட்டா ட்ரிகர் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கும்போது தான் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு அரோராக்கே வந்து அந்த பெட்டியை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எடுத்துக்கு போல இருக்கு. எல்லார்கிட்டயுமே போய் கேட்டுட்டு இருந்தாங்க. ஈவன் விக்ரம் கிட்ட கேட்கும் போதெல்லாம் நானுமே கேம்ல தான் இருக்கேன், அதனால நீயே திங்க் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்ப அரோரா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண வைப்பாங்களான்னு தெரியல, அதனால இந்த பணத்தை எடுத்துட்டு போனா எனக்கு யூஸ் ஆகும், அதனால நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஹக் கொடுக்குறாங்க, பிரவீனுக்கு ஹக் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா போயிட்டு பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொட்டிக்கிட்ட போயிட்டு நின்று இருந்தாங்க. அந்த மனுஷன் வந்தாப்புல வினோத் ஸ்வீட் எடுத்து வந்து அரோராக்கு ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படிங்கிற மாதிரி தள்ளிட்டு அந்த மனுஷன் அந்த பொட்டி எடுத்துட்டு கானா வினோத் அப்படிங்கிற மாதிரி பேரையும் சொல்லிட்டாப்புல. என்னடா இது டொப்புக்கடின்னு இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக் ஆகி போச்சு. அதாவது இந்த ஃபைனலிஸ்ட் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெருசா இது ஷாக்கிங்காக இருந்திருக்குமான்னு தெரியல. பட் எக்ஸ்கண்டஸ்டன் சொல்லிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்குலாம் இது பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல கானா வினோத்துக்கு எவ்வளோ தூரம் வந்து ஓட்டிங்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மக்களுடைய ஆதரவு அந்த மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உள்ள வந்து எக்ஸ்கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இன்டர்வியூல யாரு டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வாயாலே கானா வினோத் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இத்தனைக்கு ரீஎன்ட்ரில வந்த எல்லாருமே கானா வினோத் கிட்ட போயிட்டு மறைமுகமா நீ தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத சொல்லதான் செஞ்சிருக்காங்க போல இருக்கு. அதையும் மீறி இந்த மனுஷனுக்கு ஒரு பயம் என்னன்னா, சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்க, பட் எண்ட் ஆஃப் தி டேல சேனல் தானே டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேளை சேனல் வந்து நம்ம டிசைட் பண்ணாம நமக்கு வந்து டைட்டில் வின்னர் கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா ₹1 கிடைக்காம போயிருமே, வெறும் வந்து பேமெண்ட் மட்டும் தானே கிடைக்கும். ஸோ அதனால இந்த 18 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய லைஃபுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் அந்த மனுஷன் அந்த கேஷ் எடுத்துட்டார் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. பாஸ் கானா வினோத் எனக்கு இந்த 18 லட்சம் ரூபாயே போதும், நான் பட்ட கஷ்டத்துக்கு இந்த காசே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொன்னாலும் நமக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி வச்சிருந்தோம்ல இந்த சீசன்ல உருப்படியான ஒரு காரியம் அப்படின்னா அது கானா வினோத் டைட்டில் வின் பண்றது தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். கடத்துல அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே எவ்வளவு கடுப்பா எவ்வளவு காண்டா இருக்கும். அந்த காண்டோடைய வெளிப்பாடா தான் அங்க இருக்கிற எக்ஸ்கண்டஸ்டன்ஸ்க்கும் இருந்துச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் ரம்யாலாம் வந்து கானா வினோத்தை தனியா கூட்டு போய் உட்கார வச்சு கிளின்னு கிழிச்சாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் கொடுக்குறேன், ஒண்ணுமே பண்ணாத அரோரா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நிக்கிறாடா. நான் தான் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொன்னேன், கேட்டியா நீ தான்டா டைட்டில் வின்னர், ஏன்டா இதை தெரிஞ்சுக்காம நீ பொட்டி எடுத்த, ஏன்டா அவசரப்பட்ட அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்மளுடைய வெளிப்பாடா ரம்யா வந்து கானா வினோத்தை போய் அம்புட்டியும் கொட்டுன்னு கொட்டின மாதிரி இருந்துச்சு. தெளிவா சொன்னேடா, ஒரு கஷ்டத்தை பாரு பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா இந்த ஃபைனலிஸ்ட் 5 பேருக்குமே என்ன ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு மறைமுகமா கானா வினோத் தான் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ஈவன் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்தவங்க கூட கொஞ்சம் பாசிட்டிவா கானா வினோத்துக்கு தான் பேசிட்டு போயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கானா வினோத்தே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்ல ஓவர் கான்ஃபிடென்ட்ல தான் இருக்காப்ல, அதனால யாரு வேணாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கானா வினோத் மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நேத்தே விக்ரமும் அரோராவும் வந்து பேசிட்டு இருக்கும்போது விக்ரம் வாயிலிருந்தே வந்திருக்கும். அதனால இப்போ கானா வினோத் எடுத்தது அந்த ஃபைனலிஸ்ட் 5 பேருக்குமே ஒரு பக்கம் ஷாக்காவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் குழுன்னு தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி விக்ரம் சொன்னார் இல்லையா, ஈக்குவல் சான்சஸ் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவல் சான்ஸ் இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ 5 பேர்ல யாரு நினைச்சாலும் டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு இல்லையா, அதை நினைச்சு உள்ளுக்குள்ள எல்லாருமே சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள், உள்ள குழுன்னு ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்திருக்கலாம். ஓகே ஓகே நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதும். பட் என்னதான் வந்து பேசினாலுமே கடைசி வரைக்கும் கானா வினோத் வந்து பொட்டி எடுத்து நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, கடத்துல அந்த மனுஷன் டைட்டில் வின்னர் இல்ல, அந்த மனுஷன் பொட்டி எடுத்து கிளம்ப போறாரு அப்படிங்கும் போது அதை சத்தியமா டைஜஸ்டே பண்ணிக்க முடியலன்ற மாதிரி தான் இருக்குது. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன்னா இன்னொரு 10 நாள் தான் இருக்குது, அந்த மனுஷன் போய் ஸ்டேஜ்ல நிப்பாப்புல, விஜய் சேதுபதி கையை தூக்குவாப்புல, பயங்கரமா இருக்க போகுது. இந்த சீசனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சின்ன ஜஸ்டிபிகேஷனா அந்த மனுஷனுக்கு ஒரு டைட்டில் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கடத்துல அதுவும் பிம்பிளிக்கு
ஃபிலாப்பி அப்படிங்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் மீதி இருக்கிற 5 பேரை வச்சு நீங்க எப்படி ஷோ நடத்த போறீங்க, இதுல யாருக்கு டைட்டில் வின்னர் கொடுக்க போறீங்க, யாருக்கு ரன்னர் அப் கொடுக்க போறீங்கிறது நினைச்சாலே ஒரே காமெடியா இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பிக் பாஸுக்கு பேர் வைப்பாங்க தெரியுமா, பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த மாதிரி இந்த சீசனுக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் வச்சிடலாம், இந்த குக் வித் கோமாளி மாதிரி பிக் பாஸ் வித் கோமாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் நீங்க மாத்தி வச்சா கூட நல்லா இருக்குமோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து இதுக்கு கானா வினோத் இருக்கிற வரைக்குமாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்லான்னு இருந்துச்சு. இப்போ கானா வினோத் இல்லாம இந்த ஷோவை பார்க்கும்போது இது என்ன ஷோனே சத்தியமா தெரிய மாட்டுது. எனக்கு இது போதும், நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு போதும் ப்ளீஸ். ஆக்சுவலாக நம்ம வெளியிருந்து 1008 விஷயங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து பேசிட்டு போயிடலாம். நம்மளுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அந்த மனுஷனுக்கு தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அதிகமான ஓட்டு கிடைக்குது, மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அந்த மனுஷன் தான் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். பட் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்காப்ல, அந்த மனுஷனுக்கு வந்து 1008 விஷயம் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். எல்லாருமே ஹிண்டா கொடுக்குறாங்க, பட் அதை எந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனால சரி ரைட், ஒருவேளை நம்ம ஃபினாலே ஸ்டேஜுக்கு போய் டைட்டில் வின் பண்ணிட்டா 50 லட்சம் இல்லைன்னா இந்த 18 லட்சமும் போயிருமே. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற 18 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சுன்னா நம்ம லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்ல. ஸோ இப்போதைக்கு எது ப்ரியாரிட்டியோ அதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் அவருடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர் எப்படி யோசிப்பானோ அந்த மைண்ட் செட்டில் யோசிச்சு சரி ஓகே இந்த 18 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் நம்முடைய பேமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் அந்த மனுஷன் இந்த டிசிஷன் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இது எனக்கு போதும். அதுக்கப்புறம் கூட அந்த மனுஷன் எடுத்த டிசிஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல யோசிச்சாரான்னு சொல்லி கேட்டா இல்ல, எல்லார்கிட்டயுமே வந்து இல்ல நான் எடுத்தது கரெக்ட் தான், போதும் எனக்கு இது போதும், எனக்கு இதுவே பெருசு தான், நான் பட்ட கஷ்டத்துக்கு இதுவே போதுமான அமௌண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே மனசார ஒரு டிசிஷன் எடுத்திருக்காப்ல, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து கானா வினோத்துக்கு போட்ட ஸ்கெட்சா, கானா வினோத்தை எடுக்க வைக்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து போட்ட டிராமாவா, எல்லாருமா சேர்ந்து போட்ட பிளானா, குறிப்பா அரோரா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கானா வினோத்தை எடுக்க வச்சுட்டாங்களா, விக்ரமும் அரோராவும் சேர்ந்து ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா எனக்கு தெரிஞ்சு 100% இல்ல 200% அதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் மைண்ட்லயுமே கானா வினோத் பொட்டி எடுப்பாரா அப்படிங்கிற மைண்ட் செட்டே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா வந்து ஓரளவுக்கு ஒரு 95% இந்த பொட்டியை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டாங்க. ஏன்னா விக்ரம் கிட்டையும் போயிட்டு பிரவீன் கிட்டையும் சொல்லி ஹக் பண்ணிட்டுலாம் போயிட்டு தான் அந்த பொட்டி கிட்டே நின்றாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு 1 hour டைம் கொடுத்திருந்தா கூட கண்டிப்பா அரோரா அந்த பொட்டியை வந்து கொஞ்சம் யோசிச்சு எடுத்து தான் இருந்திருப்பாங்க. பட் அரோரா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தும் போய் எடுத்திருக்காப்புல. கானா வினோத் எடுத்தது வந்து முழுக்க முழுக்க அவருடைய மைண்ட் செட்ல அவரு யோசிச்சு தான் அவர் மனசார தான் எடுத்திருக்காரு தவிர்த்து யாருமே ட்ரிகர் பண்ணியோ டெம்ப்ட் பண்ணியோ அந்த மனுஷனை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டோ ஸ்கெட்ச் போட்டோ அது வந்து எடுக்க வைக்கல அப்படிங்கிறது மட்டும் 100% இல்ல 200% தெளிவாயிடுச்சு. எனக்கு இது போதும் ப்ளீஸ், எனக்கு இது போதும். ஆனா இந்த வியானாவை பாருங்க, இப்ப கூட நான் வன்மத்தை தான் கக்குவேன் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சாண்ட்ரா, விக்ரமன், அரோரா இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளான்ல தான் கானா வினோத் பொட்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க காது கொடுத்து இவங்க போட்ட பிளானை கேட்டோ இல்ல இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோ சொன்னா கூட பரவாயில்ல. அதாவது பொட்டி எடுக்கும் போது 3 பேர் மூஞ்சிலி ஒரு சந்தோஷம் இருந்துச்சாமா, அந்த சந்தோஷத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க 3 பேரும் பிளான் போட்டு தான் தூக்கி இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது யாருக்காச்சும் வின்னிங் சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் இல்லாம இருக்கும்போது வின் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த பொட்டியை எடுத்துட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து ஒரு சின்ன சந்தோஷம் நம்மளே அறியாம வரதான் செய்யும். ஓகேவா, அது வந்து நார்மல் தான். ஒரு கேமா பார்த்தோம் அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் வரதான் செய்யும். சரி ஓகே, வின் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கானா வினோத்துக்கு தான் அதிகமா இருந்துச்சு. இப்போ அந்த மனுஷனே பொட்டி எடுத்துட்டு போயிட்டாருன்னா அப்ப எல்லாருக்குமான சான்சஸ் இருக்கு, இப்போ நம்ம கூட டைட்டில் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட அவங்க சிரிச்சிருக்கலாம். அப்படி சிரிச்சிருந்தா அது எனக்கு தெரிஞ்சு தப்பும் கிடையாது. அதை பார்த்து வியானா வந்து அவங்க அப்படி சிரிச்சிட்டாங்க இப்படி சிரிச்சிட்டாங்க இவங்க போட்டதெல்லாம் பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது வியானாக்கு இந்த இடத்துல இதெல்லாம் தேவையான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் எடுத்துட்டு நிக்கிறாரு, சர்க்காஸ்டிக்கா சிரிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து வினோத் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் தான் சொன்னாரு. அப்படியே வினோத் ஒட்டஞ்சி கதறி கதறி ஏங்கி ஏங்கி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும், இதுக்கப்புறம் பிக் பாஸ் உடைய வாய்ஸ் எல்லாம் வந்து கேட்க முடியாது. இந்த 90-95 நாளா பிக் பாஸ் உடைய வாய்ஸை கேட்டு பிக் பாஸ் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணிருப்பாப்ல, நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணிருப்பாரு. அது எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பயங்கரமா ஒட்டஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் பிக் பாஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாப்ல. யார் என்ன சொன்னாலுமே யூ வெல் பிளேட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்ல. இந்த லட்சங்கள் பல கோடிகளா மாறுவதற்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கிடைச்சதை தக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொன்னாப்ல. அதாவது இந்த வாட்டி தான் கிடைச்சதை நீங்க தக்க வைக்காம விட்டுட்டீங்க, இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு கிடைச்ச இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. அண்ட் வந்து இப்போ நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வெளியே போயிட்டு அப்ளை பண்ணுங்க அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா பாட்டெல்லாம் பாட சொன்னாப்ல. அந்த மனுஷன் ஒரு பாட்டெல்லாம் பாடினாரு. கொள்ளாத பணம் தானடா இல்லாமல் வந்தால் வீணடா.
அப்புறமா பிரவீன் காந்தி வந்து வினோத் கிட்ட தர்பூஷணி கிட்ட பேசுப்பா, அந்த மனுஷன் வந்து உனக்கு இன்டெரக்டா நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு, உங்களுடைய காம்போ வந்து வெளியே எவ்வளவு தூரம் சூப்பரா இருக்கு தெரியுமா, எதையும் சொல்லக்கூடாது நாங்க அதனால தான் சொல்லாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தர்பூஷணி அங்கேருந்து குடு குடுன்னு ஓடி வந்து கெட்டி பிடிச்சிட்டு கதர்னா இருப்பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டேய், அதாவது நீ இது வரைக்கும் நடிப்பாரக்கன்றதை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா நடிச்சாப்ல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மார்னிங் டாஸ்க்னு வச்சாங்க. அந்த மார்னிங் டாஸ்க்ல இந்த மனுஷன் வாயில இருந்து என்ன வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல கானா வினோத் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கூட நான் அந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ பிரவீன் காந்தி ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக கொண்டு போய் கெட்டி பிடிச்சி கதறாராமா. உங்க வாழ்க்கையில அம்மா திவ்யா, ரம்யா, வியானா 3 பேருக்கு வந்து பேஜ் இருக்கும்போது திவ்யா கிட்ட அரராசனை வச்சிருந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. நான் எடுக்கலான்னு போனேன், பட் அந்த மனுஷன் டெம்ப்ட் ஆகி எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ கூட வியானா வந்து எடுத்துட்டா ஓகே, எதுக்கு அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அண்ட் இப்பயுமே அரோரான் விக்ரம் 2 பேருமே சேர்த்து போட்ட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்பயுமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரம்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த மனுஷன் மட்டும் அந்த பொட்டியை எடுக்காம இருந்தாருன்னா நான் அடிச்சு சொல்றேன், அந்த மனுஷன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. நான் அடிச்சு சொல்றேன், அவர் மட்டும் அந்த பண்ண எடுக்கலன்னா அந்த ஆள் தான் டைட்டில் வின்னர். ஆமா. அப்புறமா கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் கானா வினோத் கிட்ட உங்களுடைய கேம் வந்து முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்க மெயின் டோர் வழியா வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கானா வினோத்தும் கண்கலங்கிட்டே ஒரு 18 லட்சம் ரூபாய் கேஷோட அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாப்ல. டைட்டில் வின்னர் ஆக வேண்டிய மனுஷன் கடத்துல வீட்டை விட்டு பொட்டியோட வெளியே போயிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல யாரு டைட்டில் வின்னர் ஆனாலுமே அந்த பரிசை வந்து யாரு கொடுத்திருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, கானா வினோத் தான் கொடுத்திருக்காப்ல. பட் இருந்தாலும் இந்த சீசன்ல யாரு தான் டைட்டில் வின்னர் ஆக போறா, யாரு தான் ரன்னர் அப் ஆக போறா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா யாரு ஆனாலுமே அது ஒரு ஒர்த்து கிடையாது. பட் இருந்தாலும் 5 ஒர்த்து இல்லாத கண்டஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு யாருக்கு தான் டைட்டில் வின்னர் கொடுக்க போறாங்கன்றத நம்மளும் பார்த்து தெரிஞ்சுப்போம். அப்புறம் விக்ரம் சொல்றாப்ல 18 லட்சம் ரூபாய் கேஷ் பிளஸ் பேமெண்ட் அது இதுன்னு கால்குலேட் பண்ணி தான் எடுத்துட்டு போயிருக்காப்ல. அந்த மனுஷன் எடுத்தது என்னமோ ஒரு நல்ல டிசிஷன் தான், இது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் அரோராவும் நான் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த மனுஷன் எடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்லும்போது பிரவீன் காந்தி நீ எடுத்துக்கலாமேமா, ஏமா அவ்வளவு நேரம் யோசிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு பெரிய டிசிஷன்ல கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, கொஞ்சம் பதட்டமா இருக்கும்ல, அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், பட் அதுக்குள்ள அந்த மனுஷன் எடுத்துட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும்போது பதட்டம் இருக்காது. இல்ல அண்ட் ஈவன் பிரவீனுமே விக்ரம் மூஞ்சில ஒரு ஸ்மைலை பார்த்தேன், சாண்ட்ரா மூஞ்சில ஒரு ஹாப்பினஸை பார்த்தேன், ஈவன் சபரி கிட்ட ஒரு ஃப்ரீஸை பார்த்தேன். எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே நமக்கு இருந்த ஒரே ஒரு காம்படிட்டர் இவன் மட்டும் தான், கடத்துல அவனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், இப்போ எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லார் மூஞ்சிலுமே ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ண தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ட் அரோரா வந்து சாண்ட்ரா கிட்ட நீங்க எடுத்திருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு சச்சா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, நான் எப்போ பிரஜன் வீட்டுக்குள்ள வருவாருன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை பிரஜன் வீட்டுக்குள்ள வந்து லைட்டா கண்ணை காமிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட மேபி சாண்ட்ரா எடுத்து குடுன்னு ஓடி வந்திருப்பாங்க போல இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கடத்துல சாண்ட்ராக்கு அந்த பொட்டி காசு கூட கிடைக்காம போச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சேனல் என்ன வேணா டிசைட் பண்ணுவாங்க, யாருக்கு தெரியும், ஒருவேளை சாண்ட்ரா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் தூக்கி சாண்ட்ரா கொடுத்தாங்கன்னு வைக்கல, இந்த சீசனே ஒரு கோமாளி சீசன்ரா அப்படிங்கிற மாதிரி 50 பேர் வாய் விட்டு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க எடுத்துருந்துப்பீங்களா சாண்ட்ரா? அந்த எக்ஸ்கண்டன்ஸ்ல ஒருத்தர் 2 பேர் இருக்குல்ல, மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கானா வினோத் வந்து அந்த பெட்டியை அவரா எடுத்துட்டு போகல, இந்த ஃபைனலிஸ்ட்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணி இருக்கு போல இருக்கு. ஈவன் அப்சரா கூட என்ன சொல்றாங்கன்னா அந்த பொட்டியை எடுக்கும்போது விக்ரம் மூஞ்சில ஒரு சிரிப்பை பார்த்தேன், அந்த சிரிப்பு ஒன்றும் சாதாரண சிரிப்பு மாதிரிலாம் தெரியல, ஒரு ஈவில் சிரிப்பு மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சபரி வந்து இல்ல சத்தியமா எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகல, நான் வந்து ஷாக்லாம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லும்போது வீணா வந்து சாண்ட்ராலாம் பத்தியா எப்படி சிரிச்சா தெரியுமா, வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குயின் ஓடி வந்து சிரிச்சாங்க, 3 பேர் சிரிச்சிட்டாங்க. அந்த அன்அபிஷியல் ஓட்டிங் படி பாத்தீங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு அடுத்தபடியா திவ்யாக்கு தான் அதிகமான ஓட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ரம்யா வந்து திவ்யா கூட பயங்கர க்ளோஸா இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கானா வினோத் போனதுக்கு அப்புறமா என்னுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கும்னா கண்டிப்பா உனக்கு தான் இருக்கும், நீ பேசுறது இந்த வீட்டில் இருக்கிறவங்க பிடிக்காம போகலாம், கண்டிப்பா வெளியே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவன் பிரவீனுமே கானா வினோத்துக்கு அப்புறமா நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு கன்வே பண்ணிருந்தாப்ல. பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அதிகமான ஓட்டு வந்து கானா வினோத்துக்கு தான் வந்துச்சு. ஒரு லாக்ஸ் கணக்கில் ஓட்டு வந்து கானா வினோத்துக்கு வருது அப்படின்னா அந்த லாக்ஸ் கணக்கான ஓட்டு வந்து இப்போ மறுபடியும் ஸ்பிளிட் ஆகும், இந்த 5 கண்டஸ்டன்ஸ்க்கு ஸ்பிளிட் ஆகும். ஸோ அந்த ஓட்டு இப்போ யாருக்கு போய் சேர போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ வந்து ஓட்டே வந்து மாற போகுது. ஸோ அகைன் கானா வினோத் இல்லாத இடத்துலையும் திவ்யாக்கு தான் அதிகமான ஓட்டு வரப்போதா, இல்லை கானா வினோத்துடைய ஓட்டு வந்து வேற ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு போய் சேர போதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மூலியமா தான் யாரு டைட்டில் வின்னர் ஆக போறா அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் சேனல் நாங்க
டிசைட் பண்றது தான்ப்பா. நீங்க ஓட்டு போடுறது உங்க கடமைக்கு போட்டு போங்க. நாங்க யார் பேருன்றதெல்லாம் எழுதி வச்சிருப்போம். அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக்குவோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க யார் ஆக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இவ்வளவு நாள் இங்க அந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கானா வினோத் பொட்டி எடுக்கும் போது விக்ரம் சிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அப்சரா சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்தை வந்து அரோரா வந்து இப்ப விக்ரம் கிட்டே கேட்டாங்க, நீ சிரிச்சியான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா நான் சிரிச்சிருப்பேன். ஏன்னா அந்த மனுஷன் பொட்டி எடுத்த உடனே என்னடா காமெடி பண்ற அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் நான் சிரிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பேரை சொன்னாப்ல, அப்பதான் நான் கொஞ்சம் ஷாக்கே ஆனேன். ஸோ அதை சிரிச்சதை வச்சு நான் சிரிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னமோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சபரி ஆமாடா இப்படி என்ன சொன்னியோ அதை தாண்டா அவங்க அப்படியே சொல்றாங்க, இது எல்லாமே நீ ஸ்கெட்ச் போட்டு பண்ண மாதிரி தான் அவங்க சொல்றாங்க, ஏன்னா நீ அந்த இடத்துல சிரிச்சேன்றதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து நார்மலா தான் அந்த இடத்துல சிரிப்பு வந்துச்சு. அந்த மனுஷன் அழும்போது கூட என்னடா அந்த மனுஷன் இப்படி அழுகுறாருன்னு நினைச்சு கூட எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சிரிச்சது ஒரு தப்புனா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. சொல்றியா சொல்லிட்டு போ, கானா வினோத் எடுத்தது நான் ஏன்டா சிரிக்க போறேன். அப்புறமா விக்ரம் அப்சராவே கூப்பிட்டு வச்சு பேசினாப்ல. அந்த மனுஷன் பொட்டி எடுக்கும் போது எனக்கு உண்மையிலேயே காமெடியா தான் இருந்துச்சு, என்னடா அந்த மனுஷன் காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேரை சொன்னார் பத்தியா, அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஷாக்கே ஆனேன். ஆல்ரெடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நான் ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காப்ல. அதனால இட்ஸ் ஃபன்னி டு மீ. சர்வர்ட் எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் சத்தியமா என்ன சொல்றதுனே ஒண்ணுமே தெரியல. உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நம்ம எவ்வளவு போலம்னாலும் எதுவும் மாற போறது இல்லை. பட் இருந்தாலுமே இந்த சீசனே கொஞ்சம் கிரிஞ்சான ஒரு சீசன், ஒஸ்டான சீசன் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செஞ்சிச்சு. பட் ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், கானா வினோத்துக்கு டைட்டில் கிடைச்சா ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். படத்துல பார்த்தா அதுவும் இல்லை, பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற 6 பேர்ல கானா வினோத் தான் இந்த ஷோக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காப்புல. நிறைய என்டர்டைன்மெண்ட், நிறைய ஃபன்னு, நம்ம நிறைய வாய் விட்டு சிரிச்ச விஷயங்களாகட்டும், நிறைய மீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கானா வினோத்தை சுற்றி தான் இருக்கும். கானா வினோத் இல்லாமல் ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக ஒரு மாதிரி ஓஞ்சி போன ஒரு வீடாக தான் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இதுக்கப்புறம் பாருங்களேன், பெருசாக ஃபன்னோ காமெடியோ எதுவுமே இருக்காது. நம்ம எல்லாருமே இதான் காமெடியா, இதான் பண்ணா சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து சீரியஸாக தான் பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் சரி ரைட் அந்த மனுஷன் வந்து அவசரப்பட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த மனுஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம யோசிச்சு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சேனல் என்ன வேணா டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா கானா வினோத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே நிறைய பேர் இந்த ஃபைனலிஸ்டாவும் இருக்காங்க. ஒருவேளை சேனல் டிசைட் பண்ணி அவங்களுக்கு வந்து கப்பை கொடுத்துட்டாங்கன்னா இந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய காசு இல்லாம போயிடும்ல. ஸோ 18 லட்சம் ரூபாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய வாழ்க்கைக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த மனுஷன் அந்த காசை எடுத்துக்காப்புல இந்த 18 லட்சம் ரூபாய் பல கோடிகளா மாறும் பிக் பாஸ் சொன்ன மாதிரி. ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் கானா வினோத் தான். இதுக்கப்புறம் யாரு டைட்டில் வின்னர் ஆனாலுமே அது கானா வினோத் போட்ட பரிசா தான், கானா வினோத் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஃபினாலே பரிசு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களால எடுத்துக்க முடியுமே தவிர்த்து இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் இவங்க தான் ரன்னர் அப் அப்படிங்கிற மாதிரி சத்தியமா யாரும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட போறதே கிடையாது. ஒருவேளை கானா வினோத் வெளியே போனது யாருக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மீதி 5 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 5 கண்டஸ்டன்ஸ்க்கு தனித்தனியா கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம். பரவாயில்ல, நம்மளுடைய கண்டஸ்டன்ட் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்து டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யார் ரன்னர் அப் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இந்த 5 பேர்ல வந்து யார் உங்களுடைய ஃபேவரட் என்ன ஏதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ரொம்ப ஃபன்னா ஜாலியா சரி 9 நாள் இந்த ஷோ முடிச்சு விட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் ரிவ்யூவே பண்ண போறேன். ஸோ அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல மறுபடியும் கானா வினோத் ஸ்டேஜுக்கு வருவார்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அவர் என்ன ஷேர் பண்ண போறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்லாம் எடுத்து பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.